Question number 14. So A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that A inverse equal to 1 by 2 into A inverse minus 3A ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த show that prove thatல வந்து என்ன பண்ணுவோம், LHS தனியா RHS தனியா வந்து ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இங்க சொல்யூஷன். So A ஓட மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 1 1 0 1 1 1 0. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா LHS கண்டுபிடிக்கிறேன். ஸோ LHS என்ன இருக்கு, A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1 by determinant of A into adjoint of A. அப்போ determinant of A கண்டுபிடிக்கிறேன். அப்போ determinant of A equal to, அப்போ இங்கே என்ன வருங்க, சைன் அச்சூம் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், இங்கே ப்ளஸ் 0 இன்ட்டு, அப்போ 0 இன்ட்டு எனி நம்பர் 0 தான் வரும். அப்போ அந்த வேல்யூ போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்கே செகண்ட் வேல்யூ பார்க்கும்போது இங்கே -1 வரும். அப்போ இந்த -1 எடுத்தால் இந்த ரோ இந்த காலம் போயிடுமா, அப்போ 1 இன்ட்டு 0 0ன்னு வரும். இங்கே 1 1 சார் -1, ஃபார்முலா மைனஸ் சொல்லி அந்த மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 1ன்னு எடுத்தால் இந்த காலம் இந்த ரோவை போச்சுன்னா இங்கே 1 இன்ட்டு 1 1ன்னு வரும். இங்கே 1 இன்ட்டு 0 0ன்னு வரும். அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் -1 இன்ட்டு 1ன்னு வரும். இங்கே +1 இன்ட்டு 1 வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 1 சார் 1, இங்கே 1 1 சார் 1, இங்கே 2ன்னு வரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் A. ஸோ அட்ஜாயின்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ இங்கே செகண்ட் ரோவை எடுத்துக்கலாம். செகண்ட் ரோவில் இந்த மிடில் நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 0வில் ஸ்டார்ட் பண்ணால் 1 வரும். அப்படியே சைக்கிள் காட்ட வரும்போது இங்கே 1 வரும். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே தான் முடியும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ இங்கே என்ன வரணும், இங்கே 0 1 அகைன் 1 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ முடிஞ்சா தேர்ட் ரோ. அப்போ இங்கே 1 வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நம்பரு 0 வரும். அப்படியே சைக்கிள் காட்ட வந்தால் 1 வரும், அகைன் 1 வரும். நெக்ஸ்ட் இங்கே ரோல் அப்போ மேலே வந்துடுங்க. அப்போ இங்கே மிடில் நம்பர் பார்க்கும்போது 1 1 0 1. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க தான் முடியும்னு சொன்னேன் இல்லையா, நான் செகண்ட் ரோ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அவருக்கு 0 வரும் 1 வரும் 1 வரும் 0 வரும். அப்போ 0 1 1 0. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் மல்டிபிகேஷன் தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 0 இன்ட்டு 0 0, 1 1 சார் மைனஸ், இப்படி பண்ண ஒரு மைனஸ் சொல்லி அந்த மைனஸ், அப்போ இங்கே -1. நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 1 1, 0 இன்ட்டு 1 0, அப்போ 1 - 0ன்னா 0. நெக்ஸ்ட் 1 - 0ன்னா 1. ஸோ 1 - 0 வந்து 1. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 1 1 சார் 1, 1 இன்ட்டு 0 0, அப்போ 1 - 0ன்னா 1. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 1 1 சார் 1, 1 இன்ட்டு 0 0, இப்போ 1 - 0ன்னா 1. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0, 1 - 1 1, அப்போ இங்கே மைனஸ், இப்படி பண்ண மைனஸ் ஒன்று மைனஸ். நெக்ஸ்ட் 1 1 சார் 1, இங்கே 0 இன்ட்டு 1 0, இப்போ 1 - 0ன்னா 1. நெக்ஸ்ட் 1 1 சார் 1, 0 இன்ட்டு 1 0, இப்போ 1 - 0ன்னா 1. 1 1 சார் 1, 1 இன்ட்டு 0ன்னா 0, 1 - 0ன்னா 1. 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 -1, இப்படி பண்ண மைனஸ் அந்த -1, அப்போ இங்கே -1. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயின்ட் A. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. அப்போ 1 by determinant of A என்ன கண்டுபிடிச்சோம், 2. 1 by 2 இன்ட்டு அட்ஜாயின்ட் A. ஸோ அட்ஜாயின்ட் A ஓட வேல்யூ என்ன, -1 1 1. நெக்ஸ்ட்டு 1 -1 1. தேர்டை பார்க்கும்போது 1 1 -1. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு RHS 1 by 2 இன்ட்டு A ஸ்கொயர் - 3A. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா A ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ RHS, ஸோ A ஸ்கொயர், இப்போ A ஸ்கொயர் எப்படி எழுதலாம், A இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன, 0 1 1 1 0 1 1 1 0. அப்போ இன்ட்டு ஏ தானே, அகைன் 0 1 1 1 0 1
1 1 0. ஸோ இது மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும் வித் கரஸ்பாண்டிங் எலமெண்ட். ஓகேவா? அப்போ 0 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1, next 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1. next அதே ஃபர்ஸ்ட் ரோடு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். 0 into 1 0, 1 into 1 1, 1 into 0 0. next second row எடுத்துட்டு first column, second column, third column with corresponding element. அப்போ 1 into 0 0, 0 into 1 0, 1 into 1 1. next 1 into 1 1, 0 into 0 0, 1 into 1 1. next அதே second row third column மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 1, 0 into 1 0, 1 into 0 0. next third row எடுத்துட்டு first column, second column, third column with corresponding element. இப்போ 1 into 0 0, 1 into 1 1, 0 into 1 0, 1 into 1 1, 1 into 0 0, 0 into 1 0, 1 into 1 1, 1 into 1 1, 0 into 0 0. இது ஃபர்தரா சால்வ் பண்ணா 1 plus 1 2, இங்கே 1 வரும், இங்கே 1 வரும், இங்கே 1, இங்கே 1 plus 1 2, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 plus 1 2ன்னு வரும். நெக்ஸ்ட் minus 3i நான் டேரக்டா போறேன். அப்போ a ஸ்கொயர் minus 3i. ஸோ a ஸ்கொயர் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? 2 1 1, 1 2 1, 1 1 2, minus 3i 3 by 3 மேட்ரிக்ஸ் இல்லையா? அதனால என்ன வரும் இங்கே 1 0 0 0 1 0 0 0 1 equal to என்ன வரீங்க 2 1 1 1 2 1 1 1 2. நான் இங்கே ப்ளஸ் போட்டுறேன். அப்போ மைனஸ் இவ்வளோ கொண்டு போனால் இந்த ப்ளஸ் ஒன்ல என்னவா மாறும்? மைனஸ் ஒன்னாக மாறும். அப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே மைனஸ் 3 0 0 0 minus 3 0 0 0 minus 3. இது சால்வ் பண்ணால் 2 minus 3 minus 1, 1 plus 0 1, 1 plus 0 1, 1 plus 0 1, 2 minus 3 minus 1, 1 plus 0 1, 1 plus 0 1. next 1 plus 0 1, 2 minus 3 minus 1. நமக்கு என்ன தேவைன்னா ஆர்ஹெச்எஸ் பார்க்கும்போது 1/2 into a square minus 3i. அப்போ 1/2 into a square minus 3i. அப்போ இது கூட 1/2 மல்டிப்ளை பண்ணால் சம முடிஞ்சிச்சு. அப்போ 1/2 into a square minus 3i தான் கண்டுபிடிச்சது. அப்படின்னா வருது இங்கே -1 1 1 1 -1 1 1 1 -1. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க 1/2 into -1 1 1, next 1 -1 1 1 -1 1 1 1 -1. அப்போ therefore from equation 1 and 2 LHS equal to RHS. So hence